கட்சியை மகன் பாஜகவிடம் அடகு வைக்கவும் தந்தை திமுகவிற்கு விலை போகவும் தயாராக இருப்பதாக கூறப்படும் நிலையில் ராமதாஸை கண்ட்ரோலில் எடுக்க தைலாபுரத்திற்கு அமைதிப்படை, அதிரடிப்படை, உளவுப்படை என முப்படைகளையும் அனுப்பி கண்காணித்து வருகிறாராம் அன்பு. எனவே தைலாபுரத்தின் லேட்டஸ்ட் நிலவரங்கள் மீண்டும் பாமகவினரை கதிகலங்க செய்து வருகிறதா? இது குறித்து விரிவாக பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பில். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் நடைபெற்ற பாமகவின் சிறப்பு புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் தொடங்கிய மோதல் 6 மாதங்களாக மெகா சீரியலாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தொடரும் என்ற கார்டு மட்டும்தான் இல்லையே தவிர தினமும் புது புது ட்விஸ்டுகளுடன் தொடர்கதையாகிக் கொண்டிருக்கிறது தைலாபுர ஃபைட். அப்பா மகன் இருவருக்குமான மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கத்தோடு ஆடிட்டர் ஒருவரும் முன்னாள் மேயரும் ஒன்று சேர்ந்து வந்திருந்தாலும் அதற்கெல்லாம் அடங்காத பரம்பரை என்று பாமகவினரை கதறவிட்டு வருகிறார்கள் பெரிய டாக்டரும் சின்ன டாக்டரும். இந்நிலையில் சென்னை சென்று திரும்பிய ராமதாஸ் மீண்டும் பாமக வன்னியர் சங்கம் கிளை அமைப்புகள் என அனைத்திலும் நிர்வாகிகளை நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமிக்க தொடங்கினார். ஜூன் 10ஆம் தேதி வரை 49 மாவட்ட செயலாளர்கள், 27 மாவட்ட தலைவர்களை நீக்கி புதிய தலைவர்களை நியமித்தவர். திலகபாமாவை தொடர்ந்து வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் மாநில தலைவராக இருந்த பாலுவையும் பொறுப்பிலிருந்து நீக்கினார். இதற்கு பதிலடி தரும் விதமாக ராமதாஸ் ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கினார் அன்பு. இப்படியான சூழலில்தான் தமிழகம் முழுவதும் வரும் 15ஆம் தேதி முதல் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டங்களை நடத்தப்போவதாக ராமதாஸுக்கு போட்டியாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அன்புமணி. ஆனால் ராமதாஸ் ஆதரவாளர்களோ இதற்கெல்லாம் உரிமை நிறுவனருக்குத்தான் இருக்கிறது என்று பேசினார். இந்த நிலையில் தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸ் பேட்டியளித்தார். அவர் அன்புமணி செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது என்னுடைய மூச்சு காற்று அடங்கும் வரை தலைவர் பதவியை அன்புமணிக்கு வழங்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறினார். இவரது பேச்சு மீண்டும் அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்த பனையூரில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மயிலம், தர்மபுரி உள்ளிட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நடந்த இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் பாமக நிர்வாகிகளை தன்னுடன் நிற்குமாறு அன்புமணி கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இப்படி இருவருக்குள்ளான பிரச்சினை குறித்து விரிவாக விசாரித்த போது கட்சியை மகன் பாஜகவிடம் அடகு வைக்கவும் தந்தை திமுகவிற்கு விலை போகவும் தயாராக இருப்பது அடிமட்ட தொண்டர்கள் வரை வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது என்றும் 2026இல் நடக்கப்போகும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் தலைமையில் இயங்கும் பாமகவிற்கு 25 தொகுதிகள் வரை திமுக கூட்டணியில் வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதற்கு விசிகாவும் திமுக தலைமையிடம் சம்மதம் தெரிவித்துவிட்ட நிலையில் தான் ராமதாஸை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவர மறைமுகமாக காய்களை நகர்த்தி வருகிறார் அன்புமணி என்றும் தைலாபுர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்தில் உள் அனைத்து கண்காணிப்பு கேமராக்களையும் தனது மொபைல் போன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அன்புமணி அங்கு யார் வருகிறார்கள், எவ்வளவு நேரம் உள்ளே இருக்கிறார்கள் என்பதை கண்காணித்து வருகிறாராம். இது மட்டுமல்ல, ராமதாஸை சுற்றியிருக்கும் நிர்வாகிகள் வளையத்தில் சிலர் அன்புமணியின் ரகசிய அமைதிப்படை, அதிரடிப்படை, உளவுப்படையை சேர்ந்தவர்கள் என்றும் இவர்களும் ராமதாஸை கண்காணித்து என்னத்தான் நடக்கிறது என்பதை அன்புவுக்கு அப்டேட் செய்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது.
இது ஒரு புறம் இருக்க, ராமதாஸ் தற்போதைய நிர்வாகிகளை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகிறார். இந்த நியமனத்திலும் பல குளறுபடிகள் இருக்கிறதா? காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட செயலாளராக பே. மகேஷ்குமாருக்கு பதில் சாலவாக்கம் ஸ்ரீதர் என்பவரை ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார். இவர் 2016க்கு முன்பு பாமக ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் ஆவார். 2016 சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவில் ஐக்கியமானார். அதன் பின்னர் 2019 நாடாளுமன்ற தேர்தல் சமயம் மீண்டும் பாமகவில் இணைந்தார். 2021 சட்டமன்ற தேர்தல் மனு தாக்கல் வரை பாமகவில் இருந்தவர். மனு தாக்கலுக்கு பின் திமுகவில் இணைந்தார். இப்படிப்பட்டவரை ராமதாஸ் அங்கீகரித்திருப்பது அவர் உடன் இருப்பவர்களின் தலையை கிறுகிறுக்க வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீதர் தற்பொழுது வரை திமுகவில் தான் இருக்கிறாராம். இது கூட தெரியாமல் ராமதாஸ் பதவி கொடுத்திருப்பதாக காஞ்சிபுரம் மாவட்டம் மாம்பழ நிர்வாகிகள் புலம்பி வருகின்றனர். லேட்டஸ்டாக காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு என்று டாக்டரால் கலாய்க்கப்பட்ட பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனுக்கு பதில் முரளி சங்கர் என்பவரை நியமித்து சின்னவரை மீண்டும் சீண்டியிருக்கிறார் ராமதாஸ். இந்த நிலையில் தந்தை மகன் பிரச்சனையில் பனையூர் பக்கம் சாய்வதா அல்லது தைலாபுரம் பக்கம் சாய்வதா என்ற குழப்பத்தில் பாமகவினர் இருப்பதாக கூறப்படுகிறது. பாமகவின் இந்த அதிகாரத்திற்கான பிரச்சனை எப்போது முடிவுக்கு வரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL ranking.